ஆஃபீஸஸில் மசாஜி, வாட்ச்மேன், ஸ்வைப்பர் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ப்ராக்டிக்கல் என்ன மாதிரி நடக்கும் அப்படின்றத வந்து ரெகுலராக நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வந்து வரோம். இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக மசாஜி, வாட்ச்மேன், ஸ்வைப்பர், கிளீனர்ஸ் ஒர்க்கர், அப்புறம் ரூம் பாய் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல்லாம் வந்து வைப்பாங்க. லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல் வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு தனியாக, மசாஜுக்கு தனியாக அப்படியெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் வைக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் வந்து வைப்பாங்க. ஆனால் ஒரு சில ப்ராக்டிக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு சும்மா ஒரு ஃபைல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா, இதே மசாஜியை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேறு மாதிரியான ஒரு சில கிளீனிங் ஒர்க்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மசாஜி, வாட்ச்மேன், ஸ்வைப்பர், கிளீனர்ஸ் ஒர்க்கர் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல் வந்து வைப்பாங்க அப்படின்னா, உங்கள் எல்லாத்துக்குமே வந்து பெருக்கிறது, துடைக்கிறது, ஒட்டடை அடிக்கிறது இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் தான் வந்து இருக்கும். பெட்ஷீட் மடிக்கிறது, அயன் பண்ணுறது, துணியை மடித்து வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இருக்க போகுது. ஸோ அதில் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட் கவர் போடுறது. இப்போ வந்து ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா, இப்போ ஜட்ஜு ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அந்த ரூம் இருக்குன்னா அந்த ரூமை உங்களை க்ளீன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் அந்த ரூமை போய் க்ளீன் பண்ணுமா அப்படிங்கும்போது அதில் எல்லா விஷயமுமே அடங்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டஸ்ட்டாக இருக்க பட்சத்தில் நீங்கள் டஸ்டிங் பண்ணணும். டஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க உள்ள பெட் கவரை சேஞ்ச் பண்ணி பில்லோ கவர் சேஞ்ச் அவங்க வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பெட் கவரு ப்ளஸ் பில்லோ கவரு இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே கீழே கொட்டியிருக்கக்கூடிய குப்பைகளையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வைக்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் துணி எப்படி போடுறது, அதாவது மசாஜி, வாட்ச்மேன் அப்படிங்கும்போது நிறைய வீட்டு வேலைகள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து கோர்ட்டில் வேலை செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு பெருக்கிறது, துடைக்கிறது, டீ வாங்கிட்டு வர்றது, அப்புறம் டஸ்டிங் பண்ணுறது, ஒட்டடை அடிக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் இருக்கும். இதே நீங்கள் ஜட்ஜோட வீட்டில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தோட்டத்தை பெருக்கிறது, இப்போ ஜட்ஜோட வீடு அப்படிங்கும்போது நிறைய தோட்டங்கள் வந்து இருக்கும். ஸோ தோட்டத்தை பெருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செடிக்கு தண்ணி ஊற்றுறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லா வேலைகள் வீட்டுக்கு செய்யக்கூடிய எல்லா வேலைகளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மசாஜி வந்து செய்வாங்க. ஸோ குக்கு வராத சமயத்தில் கூட மசாஜியை வந்து குக் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதையுமே வந்து 2021 ஒரு ப்ராக்டிக்கலாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக டீ போட சொல்லுவாங்க. கண்டிப்பாக டீ போட தெரியுமா, காஃபி போட தெரியுமா, இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாளைக்கு ஒரு பேட்சுக்காவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டீ போடுறது இல்லை காஃபி போடுறது ஒரு 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 ப்ராக்டிக்கலாக வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா துணி மடித்து வைக்க சொல்கிறது, இதையுமே வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து வைப்பாங்க. ஷர்ட்டாக இருக்கட்டும், சுடிதாராக இருக்கட்டும், புடவையாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று கொடுத்து உங்களை மடிக்க சொல்லுவாங்க. நீங்கள் ஜென்ஸாக இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக உங்களை அயன் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் ஷர்ட் பட்டன் தைக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மசாஜுக்கு ப்ராக்டிக்கலாக வைப்பாங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலில் போயிட்டு நீங்கள் எதுவுமே வந்து எழுதுறதுக்கோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கேள்வி கேட்க நீங்கள் பதில் சொல்ல இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் நடக்காது. டைரெக்டாக உங்களை ப்ராக்டிக்கல் தான் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு ரூம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ரூமை வந்து ஒட்டடை அடிக்க சொல்லலாம். இல்லை வந்து ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் இருக்குது அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் டேபிளை க்ளீன் பண்ண சொல்லலாம். இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி பாத்திரங்களாக இருக்கட்டும், சில்வர் பாத்திரங்களாக இருக்கட்டும், அதை வந்து கொடுத்து நீங்கள் வாஷ் பண்ணி அதை தொடச்சி வைமா. இதையே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து உங்களுக்கு வைக்கலாம். இதே ஜென்ஸாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா துடைக்கிறது, பெருக்கிறது இந்த மாதிரியான ப்ராக்டிக்கலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு இங்கிலீஷில் பேர் எழுத தெரியுமா, தமிழில் பேர் எழுத தெரியுமா, நியூஸ் பேப்பரை கரெக்டாக வந்து அடுக்கி வைக்க தெரியுமா, இந்த மாதிரியான வேலைகளுமே வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஜென்ஸாக இருந்தால் தோரணம் கட்டுன வெட்டலை தோரணமாக இருக்கட்டும், மாவிலை தோரணமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வைப்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா
நமக்கு காய்கறிகள் வாங்குறதுக்கு நம்ம அதாவது ஒரு சில இடத்துக்கு நம்ம வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட் அப்படின்லாம் போகிற வச்ச வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து சம்திங் இங்கிலீஷில் வந்து இருக்கும். நம்மளோட இங்கிலீஷில் வந்து நமக்கு காய்கறிகளோட நேம் வந்து இருக்கும். ஒரு சிலர் வந்து தமிழில் எழுதுவாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் எழுதுவாங்க. நமக்கு வந்து அதையே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி காமிச்சு அதில் வந்து ஒரு 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 30 செகண்ட்ஸ் வந்து ப்ளே பண்ணி காட்டுவாங்க. அதில் என்னென்ன நேம் என்னென்ன காய்கறிகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தமிழ்லையும் எழுதலாம், இங்கிலீஷ்லேயும் எழுதலாம். ஸோ கம்பல்சரி இங்கிலீஷில் தான் வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நீங்கள் தமிழில் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் தமிழில் எழுதலாம். இங்கிலீஷில் அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பேர் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பேரையான எழுத தெரியுமா அப்படின்றத வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த மசாஜி இந்த வாட்ச்மேன் இவங்கெல்லாம் முதல்ல படித்து எல்லாருமே படித்தவங்க தான் போயிருப்பாங்க. இருந்தாலுமே உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் ஏதாவது வைக்கணுமே அப்படின்றதுக்காக கண்டிப்பாக இந்த மாதிரியான பேசிக்கான ப்ராக்டிக்கல் தான் வந்து வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பாத்திரம் கண்ணாடி பாத்திரங்களாகட்டும் வேறு எதனா பொருட்களாகட்டும் கொடுத்து க்ளீன் பண்ண வைக்கிற சொல்கிறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க சுத்தமாக பண்ணுறீங்க அப்படின்றது தான் வந்து அவங்க பார்ப்பாங்களே தவிர நீங்கள் வந்து சொன்ன டைமுக்குள்ளே பண்ணுறீங்களா அப்படின்றத வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஒரு பொருளை ஹேண்டில் பண்ணுறோம், எந்த அளவுக்கு சுத்தமாக நம்மளாக இருக்கட்டும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களாகட்டும் எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுருக்கோம் அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணுவாங்க. அது சம்மந்தமான ப்ராக்டிக்கலுமே வந்து வைப்பாங்க. இல்லை நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறீங்க சுடி வந்து பெஸ்ட்டாக இல்லை வந்து சாரீ வந்து பெஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி ப்ராக்டிக்கலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ உங்களுக்கு இதுதான் ஓகே எனக்கு இது இந்த ட்ரெஸ்ஸே ஓகே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் போட்டுட்டு போகலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுடிதார் போட்டு போனால் ஏதாவது குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யும்போது கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரெஸ் கோடு அப்படின்றத வந்து அவங்க எதுவுமே வந்து சொல்லலை. ஸோ உங்களுக்கு எது ஓகேன்னு தோணுதோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.